ஒரு வேத பகுதியராக நாம் கடந்து செல்லுவோம். எபிரேயருக்கு நிருபம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15 அதனுடைய 16ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்பி வருவோமாக. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15 அதனுடைய 16வது வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போமாக. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். அதிலே ஒரு வசனத்தின் சில காரியங்களை மட்டும் பேசுவதற்கு தான் நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை சிந்தித்து ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் ஜெபித்து கடந்து போக ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு முற்றிலும் ஜெயம் தருகிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. எல்லா நிலைகளிலும் சோதிக்கப்பட்டார். நாம் எப்படி இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, காலையிலே ஒரு சோதனை, மத்தியானம் ஒரு சோதனை, ஈவினிங் ஒரு சோதனை, இரவு ஒரு சோதனை. ஸ்தோத்திரம். சோதனைகள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் மத்தியிலும் நம்மை கர்த்தர் பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்தவான்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. பாவத்திலே விழுந்து போகாதபடி, சாபத்திலே விழுந்து போகாதபடி நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தருகிறாரு. அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாருங்கள், ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுவது என்றால் அது சாதாரணமானது அல்ல. பாவம், இந்த உலகம், சாபம், ரோகம், வியாதி எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயமும் விடுதலையும் பெற வேண்டுமானால் ஸ்தோத்திரம் அநேக அத்தியாயங்களை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்காக அநேக ஆண்டுகள் எடுத்தது. ஆண்டுகள் மட்டுமல்ல, அங்கே 7 ஜாதிகளை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும். அங்கே 31 ராஜாக்களை அவர்கள் எளிதில் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அங்கே காணப்பட்டிருந்தது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 7:1, யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் அதனுடைய 24 வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே 7 ஜாதிகளை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால், தேவனுடைய நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டுமானால் இதுக்கு அநேக காலங்கள் எடுத்தது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எளிதில் சில நன்மைகள் வரக்கூடாது. எளிதில் நன்மைகள் வந்தால் நம்ம விழுந்து போயிடுவோம். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. அந்த நன்மைகள் படிப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கடந்து வரும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு தேவன் வேற எந்த வேதனையையும் அவர் கூட்டவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க அநேக அரும்பாடுபட்டார்கள். கர்த்தர் அதை ஜெயமாய் முடிக்க பண்ணினார். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஜாதிகள் எத்தனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற ராஜாக்கள் எத்தனை,
சோதனைகள் எத்தனை, இவைகளை எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரே நாளில் ஜெயிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். சும்மா இருங்கள், கர்த்தரே அவர் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே ஆமென் யுத்தம் செய்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென், சில ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில ஆண்டுகள் ஆகலாம். அதுவரைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போமாக. எரேமியாவின் புஸ்தகம் 4 அதனுடைய 1, 2. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால், என் பார்வை நின்று நீ அகற்றி விடும்போது நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அலைந்து நீ திரிவதில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அருவருப்புகளை நீ ஆமென் அப்படியே மாற்றிவிட்டால். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறது தான் மனிதர்கள், ஆனால் உள்ளே நிறைந்திருக்கிறது என்னது? அருவருப்பு, பாவம், என்னென்ன கிரியைகள் உண்டோ அவைகள் எல்லாம் நம்முடைய இருதயங்களிலே குடிகொண்டுதான் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்வாய்? ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஸ்தோத்திரம். போதும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய பட்சமாய் சகல அருவருப்புகளை விட்டு நாம் வரும்போது நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ அலைந்து திரிவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆமென் உண்டாக வேண்டுமானால் அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சகல விதமான பாவங்கள், புறங்குறுதல், தீமையாய் எந்தெந்த காரியங்கள் நிற்கின்றதோ அவைகள் எல்லாம் நம்மை விட்டு கழுவி போட ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எவையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆமென் எதற்கெதிராக நாம் போர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஆமென் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகலாம். ஸ்தோத்திரம். இந்த 53 நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பல காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் அல்லேலூயா அநேக காரியங்களுக்கு ஆமென் ஜெயத்தை தந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆகையால எதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம், எதற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும்? நமக்கு வேற நேரங்கள் ஒன்றும் இல்லையா? இந்த நேரத்தை நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஆமென் வேறு வேலைகளை செய்திருக்கலாமே, ஏன் இப்படிப்பட்ட ஆமென் ஜெபங்களை நம்ம செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல செய்தது மாதிரி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் இந்த அநேக காரியங்கள்ல விடுபட்டவர்களாக நம்ம நின்று கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆமென் ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப வீக்கு. ஸ்தோத்திரம். ரொம்ப வீக்கு ஆண்டுடைய பிள்ளைகள். ஆமென் வெளியில பயங்கரமான தோற்றம் தான், அடவு. ஸ்தோத்திரம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழணும் அப்படி என்கிற ஒரு சிந்தை இன்னைக்கு ஆமென் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெயர் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக ஆமென் அல்லாவிட்டால் வேறு சில சடங்குகளுக்காக ஆமென் பாஸ்டர் வந்து நடத்தணும், இந்த விதமான காரியங்களுக்காகத்தான் சர்ச்சுக்கு போறாங்களே தவிர ஆமென் ஸ்தோத்திரம் 100% கிறிஸ்தவர்களும் ஆமென் இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய தன்மையில கிடையவே கிடையாது. ரொம்ப வேதனையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாங்கள் ஊரெல்லாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆமென் எல்லா இடங்களிலும் ஆமென் ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலை. பாவம் செய்து ஆமென் ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று ஆமென் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமைனா ஆமென் சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு வர கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு நம்ம தேசத்துல பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நமக்குள்ளேயும் அந்த பாவ காரியங்கள் இருக்குமே ஆனால் மனம் திருந்தி கொள்வதற்குரிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 1 யோவான் ஆமென் 1ஆம் அதிகாரம் ஆமென் 7, 8, 9 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிங்கள். 1 யோவான் ஆமென் ஸ்தோத்திரம் 1 அதனுடைய 7,
8, 9 ஆகிய வசனங்களை ஒருவர் சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலே ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. பாவத்திலிருந்து ஆமென் ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதா? ஆமென். பாவ சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு நேரம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்க. ரோமர் 8 அதனுடைய 3ஆம் வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே ஸ்தோத்திரம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிப்பதற்கு ஆமென் நமக்கு ஒரு காரியம் செய்ய போவதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எது நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது? வாசியுங்கள். செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் ஸ்தோத்திரம் அவரை நமக்காக தந்துள்ளினார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் மூலமாக அல்ல ரட்சிப்பு, அந்த பாவ சாயலாக ஆமென் ஸ்தோத்திரம் அந்த குமாரனுடைய வடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி ஆமென் சகல பாவங்களற கழுவி நம்மை ஒரு விமோசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நியாய பிரமாணத்தில் அல்ல நிற்க வேண்டியது. ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவில் நின்று அந்த பாவங்களற கழுவி ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமே ஆனால் ஆமென் ஒரு பெரிய விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னிடத்துல பாவம் இல்லை, ஏதாவது ஒரு பாவம் நம்ம இன்னைக்கு செய்திருப்போம், ஒரு பொய் சொல்லியிருப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லனா ஆமென் மற்றவங்களை நம்ம கீழ்த்தரமா நினைச்சிருப்போம், அல்லனா நம்மளை உயர்வா நம்ம நினைத்திருப்போம். அதே ஒரு பெரிய பாவம் தான். ஆமென் சிந்தைகளிலே நம்ம வீணராய் மாறி இருப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். போதர்ல நம்ம திட்டியிருப்போம், சக விசுவாசிகளை திட்டியிருப்போம். ஆமென் நம்ம சபையில வந்த பிறகு ஆமென் 1000 தேவையில்லாத எண்ணங்கள் வந்திருக்கும், எல்லாம் பாவம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு பாவ வழிகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. லேவியராகமம் 29 அதனுடைய 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமாக. 26 அதனுடைய 19. உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில், என் உடன்படிக்கைகளை நீங்கள் மீறி போவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் ஸ்தோத்திரம் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் தேவனுடைய வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கேட்காமல் போவார்களே ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தீமையாய் தூரமாய் அவர்கள் போவார்களே ஆனால் இந்தந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பாவத்திலே ஆமென் மூழ்கி போய்விடக்கூடாது. பாவ சிந்தைகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா.
யாருக்கும் தீமை செய்யாதபடி, அவன் யாருக்கும் எந்த விதமான அவன் தீமைகளை செய்யாதபடிக்கு, எண்ணங்கள் அவன் உண்டாகாதபடிக்கு தேவன் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. அதற்கு நம்முடைய சபை உருவாகுமா? அதற்கு நம்முடைய சபை ஒரு முழு அவன் வடிவம் பெறுமா? ஆமென், ஸ்தோத்திரம். பாவம் இல்லாமல் ஆமென் நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அல்லவா நாம்? ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை அதை சமீபமா இருக்கிறபடினாலே நாம் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எப்போது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ரோமர் ஆமென் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 11-13 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 6 அதனுடைய 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளவும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்களை இச்சைகளோ பாவங்களோ ஆளாதிருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இச்சை உண்டு, எல்லாருக்கும் பாவ சிந்தனைகள் உண்டு, எண்ணங்கள் வருவது உண்டு. ஆனால் அது நம்மை ஆளக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை ஆளக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். அதான் நான் ஜெபித்த ஒரு ஜெபத்தில் ஒரு இடத்துல போகும்போது, இந்த ஜெப குறிப்பை நீங்கள் தேவையில்லாமல் ஆமென் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். நம்ம எந்த சபையில் இந்த ஜெபங்கள் அல்ல, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போன இடத்துல. ஸ்தோத்திரம். அதாவது நான் அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தில் இந்த ஆண்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் அவன் ஜெபிக்கிற விஷயத்தில் ஒரு ஜெபத்தை ஜெபித்தோம். ஸ்தோத்திரம். அதில் என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவன் சபைகளிலே அல்லாவிட்டால் ஒரு கணவன் அவன் அல்ல மனைவி ஸ்தோத்திரம் காதல் அவன் வலயங்களுக்குள்ளே சிக்கி இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவன் சபைகளில் மட்டுமல்ல, அவன் வெளி உலகங்களிலும். ஸ்தோத்திரம். நமக்கு வர்ற ஃபோன் கால் இதான் அதிகமான ஃபோன் கால். ஸ்தோத்திரம். நேற்றைக்கு 3 குடும்பத்தில் உள்ளவங்க அவன் ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் கணவரை அவ எடுத்துக்கொண்டா, என்னுடைய மனைவியை வேற ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டான். இப்படி அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்க எல்லாருடைய பேர் கிறிஸ்தவங்களுடைய பேர் தான் அடிபடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த ஜெபங்களை நானும் ட்ரை பண்ணி வச்சேன். அவன் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு மனசுல நினைச்சாலும் சபைகளில் இப்படிப்பட்ட ஏதாவது பிசாசுகள் அவன் தேவ பிள்ளைகளை ஏதாவது தாக்குறதுன்னு சொன்னா அது அப்படி அந்த இருதயத்தை ஊடுருவி அப்படி பிளந்துட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இதுக்கு வேண்டி ஜெபம் பண்றாரு பாஸ்டர். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் அது உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணா அது வேற. ஸ்தோத்திரம். நான் போய் பிரைவேட்டா அடிச்சு விட்டுறலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆகையினால இப்படிப்பட்ட சிந்தைகளில ஸ்தோத்திரம் அவன் ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அன்பை விட்டு அவன் ஸ்தோத்திரம் நன்றாக போய் கொண்டிருப்பார்கள். குடும்பங்களிலே பிரச்சனை. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏதோ சின்ன சின்ன காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை விட்டு இன்னைக்கு மறந்து பாவத்திலே அவன் அந்த இச்சையின் பாவ கிரியைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவன் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் என்னோட சீக்கிரமா சில வசனங்களை வாசித்து உதவுங்க. ரோமர் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிட்டே. ஸ்தோத்திரம். பாவம் அவன் மரணம் என்கிற அந்த பாவ பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன ஆவீங்க? விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கணும். பரிசுத்த தேவன் நம்முடைய குடும்பங்களை விடுதலையாக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு விடுதலை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு விடுதலை இல்லாம ஆமென் அல்லேலூயா எதுக்கு ஜெபித்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்?
ஆவிக்குரிய போஜனங்களை உண்டு 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 ஆமென் கொளுத்த கண்டுகளை போல வெளியே நீங்கள் வளர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் பாவம் ஆமென் அந்த மரணம் என்கிற அந்த தீமையான அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் பாவ மரணத்திலே ஆமென் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவரால் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4 அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் சிந்தையை நாம் என்ன செய்யணும்? ஆயுதமா நம்ம சரீரங்கள்ல ஆமென் தேவனுடைய அன்பு என்ற சிந்தை, ஆமென் தேவ கிருபை என்ற சிந்தையை நாம் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் எப்போது நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்போது நமக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த பாவ கிரியைகள் நம்முடைய குடும்பங்களையோ பிள்ளைகளையோ ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 4 அதிகாரம். சரி, ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி நம்மை ஆளுகை செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். 1 நாளாகமம் 21, 2 சாமுவேல் 11:1 இந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்கள், ராஜாக்கள் ஆமென் யுத்தத்துக்கு போகிற நேரத்திலே தாவீது என்ன செய்யல? யுத்தத்துக்கு போகாம இருந்தார். ஸ்தோத்திரம். தாவீது ஆமென் யுத்தத்துக்கு போகல. ஆமென் அநேக காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் சில ஒகேஷன்ல ஆமென் தாவீது யுத்தத்துக்கு போகாததுனால அவர் பாவத்திலே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் நீங்கள் ஆமென் தேவ யுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் உங்களால் ஆமென் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையா? ஆமென் சில சாபங்கள் இருந்து உங்களை மேற்கொள்ள முடியவில்லையா? அப்படியே டைரக்டா உங்க சர்ச்சில் வந்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. முழங்கால் படியிடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் விடுதலையோடு கர்த்தர் உங்களை அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து முழங்கால் படியிட்டு நீங்க நிற்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அறியாமலே இறங்கி கொண்டே இருக்கும். ஆமென் நீங்கள் வேற மனுஷராய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கும் போது 12 அதனுடைய 4 வாசியங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யல? எதிர்த்து நிற்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். 12:4 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பாவம் வந்து நமக்கு விரோதமா என்ன செய்யுது? போராடிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனசே வரல. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாவம் வரட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாம் வரட்டு, பிரச்சனையே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, இங்க அமெரிக்காவில் சார்லி கிர்க் என்கிற ஒரு நபர் ஆமென் ஸ்தோத்திரம் சத்தியத்திற்காக எதிர்த்து நிற்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சத்தியத்திற்காக நிற்கிறார். ஆமென் ஷூட் பண்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் வந்து என்ன செய்யறாரு? மரித்து போகிறார். நம்ம இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு நிறைய பேர் சபைகளுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நிறைய பர்சன்டேஜ் 46 ஒரு கணக்கில் நான் பார்த்தேன். நிறைய பர்சன்டேஜ் பைபிளை வாங்க ஆரம்பித்திருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா எல்லாரும் பாவிகள் அப்படின்னு. ஆனா இப்போ ஆண்டவர் சில மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. தேசத்திலே நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சாபத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தீமைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம எதிர்த்து நிற்கும் போது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான்? போயிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்காத வரைக்கும் அவன் நம்மிடத்துல வந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு யோசேப்பை போல, ஆமென் யோசேப்பை குறித்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஜெனசிஸ் ஆமென் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 9 அதனுடைய 20 வசனமும், சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதனுடைய 18 வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆமென் அல்லேலூயா
பாவத்திற்கு எதிராக அவர் நின்றதினாலே அநேக கடினமான சோதனைகள் வழியாக அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவருடைய பின் காலங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஒரு சொல்ல அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பாவத்தை ஸ்தோத்திரம் எல்லாரும் யோசிப்பா அல்ல ஸ்தோத்திரம், ஆனால் தேவன் நம்ம யோசிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. யோசேப்புகளாக ஸ்தோத்திரம் யோசேப்பை போன்ற எண்ணமுடையவர்களாக ஆவிக்குரிய ஒரு நடத்தை உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் என்னை மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான தேவ சமூகம் நம்மோடு இருக்கும்போது, அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்கும்போது, மனம் திரும்புதல் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பிள்ளைகள் எல்லாம் கஞ்சா வைக்குது, சிசர் வலிக்கிறாங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு போறாங்க. எதுக்கு பிறகு? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. ஸ்தோத்திரம். எது நான் வேற சபை நாமதேய சபைகளை சொல்லல, பெயர் கிறிஸ்தவங்களை சொல்லல. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் சகல அலும்புகளும் ஜனங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. நம்ம கிளாஸ் வச்சு தான் கொடுக்குறோம் ஞானஸ்நானம், நம்ம எல்லாமே காரியங்களை சொல்லி தான் கொடுக்குறோம். ஆனாலும் சகல பாவக்கிரியைகளும் ஞானஸ்தானத்துக்கு பிறகு வேற பேய்கள் வந்து என்ன செய்யறது? ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாலே ஏறுகிறது. ஸ்தோத்திரம். அதுக்குள்ள ஒரு தற்பெருமை வந்து விடுகிறது. நான் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், இனி பரலோகத்து தான் நான் டிக்கெட் எடுத்து நீ போகணும் அப்படி என்கிற சிந்தையோடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. ஆகையினாலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறது என்று ஒரு அறிகுறி உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒருபோது நீங்கள் தயங்கவே கூடாது. அல்லேலூயா. யோவான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது தீமைக்கு எதிராக நின்ற அந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தலையை கேட்கும் அளவுக்கு அந்த குடும்பம் மாறிவிட்டது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நிற்பீர்களானால் ஸ்தோத்திரம் இந்த உலகம் உங்களை பகைத்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. நீங்க நீதிக்கா நீங்க நிற்பீங்கன்னா ஸ்தோத்திரம் உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைச்சிட்டு தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கண்ணு காணாம ஒரு குருடன மாதிரி நம்ம போயிட்டோம்னா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் இஷ்டம். நம்ம பாஸ்டர் கொள்ளலாம், நம்ம சக விசுவாசி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் தப்பை வந்து சுட்டி காட்ட நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் விரோதியாக மாறுவீங்க. வெளியே சொல்ல அல்லேலூயா. தப்பு இது தவறு, நீ செய்கிறது தவறு, ஸ்தோத்திரம் நீ செய்கிற தப்பு தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட நம்முடைய பிள்ளைகிட்ட நம்ம கொஞ்சம் கண்டித்தால் போதும், நம்ம பிள்ளைகள் என்ன செய்திருவாங்க? ஸ்தோத்திரம் கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுவாங்க. ஸ்தோத்திரம் அப்பா நம்மளை திட்டுறாரு, அம்மா நம்மளை திட்டுறாங்க, அப்பா நம்மளை வந்து கொல்லக்கு பார்க்குறாரு, அடிக்க பார்க்குறாரு அப்படி என்கிற ஒரு சிந்தையில பிள்ளையுடைய மனது அப்படியே போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை வந்து நம்ம திட்டாம இருக்க முடியாது, கண்டித்து ஸ்தோத்திரம் கண்டித்து நம்ம செய்யாம இருக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. பிள்ளைகளை கண்டிக்கணும். ஸ்தோத்திரம் அவசியமில்லாத ஸ்டைல், அவசியமில்லாத முடிவெட்டு, அவசியமில்லாத ட்ரெஸ்ஸிங். ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கஞ்சாவுக்கு அடிமையாய் போன அதுல அதிகமா ஊழியம் பண்ற நம்ம பிரதர் ஜெரம் அண்ணன். ஸ்தோத்திரம் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் மத்தியில் அதிகமா அவர் வந்து ஊழியம் பண்றார். ஸ்தோத்திரம் சின்ன பிள்ளைங்களை அதை பார்த்தாலே தெரியும், ஒன்று சுண்டி வீங்கி இருக்கும், இல்லைன்னா கோவிடு வீங்கி இருக்கும். ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு போதை ஊசி, போதை மருந்து அடிமைப்பட்டவளாக இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிற சமூகத்தை நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய புத்தக பைகளை, பிள்ளைகளுடைய ஜீவியத்தை, அவருடைய கேரக்டரை நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பரிசோதனை செய்துட்டே இருக்கணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல எதிலும் நாம் ஜெயம் பெற தேவன் நம்மை அழைக்கிறார். ஸ்தோத்திரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் சில வசனங்களை வாசிங்க. எபேசியர் 6 அதனுடைய 10 முதலான சில வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்க மாறணும். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. நீங்க என்னவா மாறணும்? பிசாசு பயங்கரமான தந்திரசாலி, ஸ்தோத்திரம், பயங்கரமான தந்திரம் உள்ளவன். அவன் அல்லேலூயா கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றிட்டே இருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. நமக்கு தெரியாது அவன் சர்வ சங்காரம் நம்ம செய்யும்படியாய் அவன் பயங்கரமா அவன் சுற்றிட்டே இருக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகளைத்தான் வீழ்த்தணும், அதுவும் போதருடைய பிள்ளைகளைத்தான் வீழ்த்தணும், விசுவாசுடைய பிள்ளைகளைத்தான் வீழ்த்தணும்னு சொல்லி அவனுடைய அங்கலாய்ப்பும் பரவசமும் பயங்கர ஆவேசமும் என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. யார? போதருடைய பிள்ளைங்களை, விசுவாசியுடைய பிள்ளைகளை. வேற பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் ஸ்பெஷல் டிக்கெட்டை கொடுத்து விட்டுருக்கிறான். ஸ்தோத்திரம். எப்படி ஆனாலும் போய் தொலை அப்படின்னு அதெல்லாம் அட்டென்ஷன் இருக்கவே இருக்காது. ஆனா நம்முடைய தேவ பிள்ளைகளை சர்வசங்காரம் பண்ணுவதற்கு அவன் பயங்கரமான திட்டங்களை அவன் தீட்டிட்டே இருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆகையினால பிசாசை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவன் ஜெயித்தார். மத்தேயு 4:2-11, 1 பேதுரு 5:8-9 அவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் உங்களுடைய அவன் எதிராளியாகிய பிசாசு அவன் ஸ்தோத்திரம் அலர்ந்த சிங்கம் என்ன போலே. ஸ்தோத்திரம். மலையாளத்திலே நல்ல ஒரு வேர்டு, ஸ்தோத்திரம், அலர்ந்த சிங்கம் என்ன போலே அவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான்? அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் பிசாசுக்கு அதுபோல வியாதிகளுக்கு அவன் ஸ்தோத்திரம் சின்ன ஒரு வியாதினா நம்ம அவன் சிம்பிளா பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுவோம். பெரிய வியாதினா நம்ம என்ன செய்திருவோம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் உடனடியா பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடறாங்க நிறைய இடத்துல. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. வியாதினால ஜெயிக்க முடியல வியாதிய. ஸ்தோத்திரம். எங்க திருச்சபையில ஒரு அம்மா தாயார் அவங்க வந்து கட்டில் கிடக்கையா கடந்துட்டாங்க. பா எப்படி அவன் பாய்க்க மேல ஒரு பா, அதுக்கப்புறம் தெரியாது. ஆனா இன்னைக்கும் விசுவாசத்துக்காக நின்று அவங்க எந்த மருந்துகளும் எடுக்காம அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக செய்துட்டே இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. வியாதியின் மேல் ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும், பிசாசின் மேல் ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும், அவன் உலகத்தின் மேல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. யோவான் 17:16 வாசிங்க. சீக்கிரமா நம்ம நிறைவில் வரப்போகிறோம். 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவர்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. நம்ம உலகத்தோடு நம்ம ஒத்து போனா, உலகத்தோடு வேஷம் தரிச்சு நம்ம போனா பிரச்சனையே கிடையாது. ரலிலே சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையே இல்லை. உலக வேஷம், அவன் பக்தியின் வேஷம், அவன் ஸ்தோத்திரம் தரிச்சிட்டு போனா பிரச்சனையே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நடப்பதற்கு நிறைய பாடு உண்டு. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. நிறைய பாடு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, வழி அவன் இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. விசாலமான வழி நமக்கு இல்லவே இல்லை. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. விசாலமான வழி இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். விசாலமான வழி எனக்கு வெட்டி கொடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய பிரமாணம் இடுக்கமான வாசல். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அவன் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், பாவத்தை விரத்து வாழ்கிறது, வேறுபாடுபட்ட ஒரு வாழ்க்கை, அந்நியோன்யம், திருவிருந்து, அப்பம் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் அவன் தான் நம்ம போக வேண்டியதா இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. மற்றவன் நம்ம நிந்திப்பான், மற்ற நம்மை புறங்குறுவான், அவன் பல காரியங்கள் நம்ம செய்திருப்பான். ஆனால் அவன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வருகிறதான நிந்தைகளை அவன் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்து அதன்படி நீங்கள் நிற்பீர்களே ஆனால் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை அவன் உலகத்தின் மத்தியிலே உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது யோவான் 16:33 அவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. அவர் ஜெயித்தவர். ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. ஜெயித்தவரை பார்த்து தான் நம்ம போகணும். தோல்வி அடைந்தவர்களை பார்த்து போயிடவே கூடாது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா.
தோல்வி. ஸ்தோத்திரம். நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரை அழைக்கிறார். கடைசியாக ஆமென், மாம்சத்தின் மேல் ஜெயம். ரோமர் 8 அதனுடைய 12 13 வாசிக்கும் போது, வாசியுங்கள். 8 அதனுடைய 12 அதனுடைய 13 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால், நான் அதை அதிகமாக வியாக்கியானம் சொல்லி போகவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நம்மை பிழைப்பதற்கு சத்துரு பல உபாயங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய ஜனமே, அதில் போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 26 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 26 வசனம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சொல்லும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம். ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தையோ அவன் ஜீவனமா இருக்கிறது. சொல்லும். அல்லேலூயா. மரணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். கடைசி சத்துரு மரணமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மரணம், அதுக்கு பிறகு பாதாளம். ஆண்டுடைய பிள்ளைகள் பாதாளத்துக்கு போக வேண்டுமா, பரலோகத்துக்கு போக வேண்டுமா? ஒரு சொல்லும். அல்லேலூயா. எரி நரகம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். அக்னியம் கந்தகம் எரிகிற கடல் ஒன்று இருக்கிறது. நாத்திகர்கள் அதை ஒன்றுமே விசுவாசிப்பது கிடையாது. அவங்ககிட்ட ஒருத்தண்ட கேட்டேன். ஆமா, ஸ்தோத்திரம். எரிமலை ஒன்று இருக்குன்னு தெரியுமா? எரிமலை கக்கும் போது அது ஆறா பாய்ந்து ஓடுது. நீ பார்த்துருக்கா? ஸ்தோத்திரம். மலைக்குள்ள இருக்கிற தீப்பிழம்புகள். ஒரு சொல்லும். அல்லேலூயா. ஆமென். அதே போல நரகம் இதுவரை ஒருவேளை இனாகுரேட் பண்ணப்படவில்லை, பண்ணப்பட்டதா நமக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நரகம் ஆமென் ஒன்று உண்டு என்பதை இந்த எரிமலை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு சொல்லும். அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம். நரகம் இருக்கிறது, மோட்சம் இருக்கிறது. ஒரு சொல்லும். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவருடைய வசனத்திலே நாம் கீழ்ப்படி நம்ம நடப்போமே ஆனால் ஆமென், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தர அவர் காத்திருக்கின்றார். ஒரு சொல்லும். அல்லேலூயா. ஆகையினாலே என்னுடைய வாழ்விலே ஆளுகை செய்கின்ற அந்த மரணத்தின் ஆமென் அல்லேலூயா ஆமென் சாசனம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆமென் மரணத்தின் சாசனங்களை போய்விடாதபடிக்கு, என்னுடைய வாழ்வை ஆமென் பாவத்தின் நிலைமையிலே நான் போய்விடாதபடிக்கு என்னை ஆண்டவரே கழுகும் அப்பா. உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுவு ஆண்டவர். நான் எதிலெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆமென், பாவத்தின் மேல், உலகத்தின் மேல், வியாதியின் மேல், சாபத்தின் மேல், ஹல்லேலூயா, மாம்சத்தின் மேல், மரணத்தின் மேல், பாதாளத்தின் மேல் ஆமென் நான் ஜெயம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, அன்பின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறோம். அன்பின் கர்த்தருடைய பாதத்தினாலே நாங்கள் வருகிறோம் ராஜா. பாவம் எங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது, எங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது ராஜா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. அந்த ஆவியின் வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. அந்த மகிமையின் ஆவி எங்கள் மேல் ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அந்த இன்ப கானானுக்குள்ளே நான் போக வேண்டுமானால் அந்த 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை ஆண்டவரே நான் தோற்கடிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் ஐயா, அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் என்னை தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடோ. வானந்திறந்தருளும் பல தானங்களையும் இரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. வேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானந்திறந்தருளும் பல தானங்களையும் நிரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. வேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்று மாற்றிட உன்னத பலனூற்றிடோ. இன்றும் என் அல்வாரங்கள் ஈந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடோ. கண்மலையோ மீட்பாரோம் என் காவலும் நீரே. வானந்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தூய ஆடம்பரமுற்று சுட்டரிக்க வேண்டுமே. தாயவோ தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே. மாயமான யாவி நின்று மனமாதை வேணுமே. ஆயனை அடியார்களின் அடைக்கலமே. வானந்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிகம் அதிகம் அன்பில் ஆமென். புதிய துதிகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட. அதிசயமாகவே அகத்தின் குறை நீக்கியே. இது சமயம் உன்னதத்தின் மாறி ஊற்றிடோ. வானந்திறந்தருளும் பல தானங்களையோ நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானந்திறந்தருளும் பல தானங்களையோ நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே. தேனிலோ மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஹalleluya. என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு புதிய மனுஷனாய் என்னை மாற்று. ஒரு புதிய மகனாய் மாற்று. ஒரு புதிய மகளாய் என்னை மாற்று. பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவீராக. பாவத்தின் ஒரு விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே பரிசுத்த விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது மன்னிக்கப்படுவதற்காய் நன்றி. யார் யாரேனோ அவன் பாவத்திலே இன்னும் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆவியானவரே அவன் இனி அவன் உங்களை பரிசுத்தமாக்க இனி வேறொரு பலி இல்லையே. வேறொரு பலி இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பலியாக்கப்பட்டார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவன் 3 ஆணிகளால் அவர் உடைக்கப்பட்டார், விற்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். அந்த இயேசுவை எல்லாம் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அந்த இயேசுவின் அன்பு, அந்த இயேசுவின் அன்பு, ஆண்டவர் அன்பின் ஆழம், அகலம், நீளம், வீதி இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே எனக்கு தாரும். ஆண்டவரே ஆவியானவருக்கு